ஸோ இந்தியாவிலே நம்ம செகண்ட் கம்பெனி, சவுத்தில் ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான், டெனிம் மேனுஃபேக்சரிங். முதல்லலாம் ஜீன்ஸ்னால் ஹெவியாக இருக்கும். நம்ம கிளைமேட்டுக்கோ நம்ம நாட்டுக்கோ அந்த நம்ம இருக்கிற சம்மருக்கோ அந்த ஹெவி ஃபேப்ரிக் போட முடியாது. அதனால் இந்தியாவில் வந்து நம்ம லைட் வெயிட் வெர்ஷன் டெவலப் பண்ணி அந்த ஃபேஷன் லுக் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போது டிஃப்ரெண்ட் வாஷ் டிஃப்ரெண்ட் லுக் வேண்டியது இருக்குது. Biggest advantage is people need not wash the denim. வெளியில் காய வச்சா போதும், ஸோ அங்கேயும் தண்ணி எடுக்காது. People can reuse the fabric without rewear the fabric after a simple dry in the sun. Denim has become now an every wear occasion or whatever you call it. வேல்யூ ஃபார் மணி, அது வந்து காமன் பீப்புள் போடணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃபேஷன் ஹை ப்ரைஸ் போட்டிங்கன்னா இட் ஒன்லி கோஸ் டு அ பர்டிகுலர் செக்மெண்ட். பட் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பாப்புலரைஸ் பண்ணணுன்ட்டு ரீட்டெயில் ப்ரைஸே அன்றைக்கி 499 தான் வச்சுருக்கோம். ஸோ குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வி ஆர் ட்ரைங் டு நாட் இன்க்ரீஸ் த ப்ரைஸ் ஆல்சோ. அது கொஞ்சம் அப்படியே இந்த அக்செப்டபிலிட்டி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ வந்து அக்செப்டபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. In KG Fabrics வந்து நாங்கள் வந்து வெறும் 6 liters to make a meter of denim தான் யூஸ் பண்ணுறோம். As compared to global where most other companies use about 60 to 100 liters to make 1 meter of denim. So we were able to reduce water consumption by almost 90% குறைச்சிருக்கோம். For any youngsters in India starting up a new business, setting up a new business, India is a country with a lot of friction. Same amount of effort வேறு நாட்டில் போட்டிருந்தா probably the business would have grown bigger. But India is a country with a lot of friction, with a lot of politics, with a lot of difficulty in doing business. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி டெனிம் அண்ட் கேஜி ஃபேப்ரிக்ஸோட மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க. முதலாக மிஸ்டர் ஸ்ரீராம் பாலகிருஷ்ணன் கூட பேச போகிறோம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கேஜி டெனிம். அண்ட் அடுத்தபடியாக மிஸ்டர் ஸ்ரீஹரி பாலகிருஷ்ணனோட பேச போகிறோம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கேஜி ஃபேப்ரிக்ஸ். வணக்கம் சார். சார், இந்த ஜீன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ரெவல்யூஷனே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏர்லி 90s வந்து ஜீன் போட்டு அது ஒரு புது ட்ரெண்டாக உருவாக்குன ஒரு காலம் போய் இன்றைக்கி நமக்கு ஜீன் அப்படின்றது நம்ம வீட்டில் போட்டு தூங்கும்போது கூட போட்டுகிட்டே தூங்குறோம். ஸோ கேஜி டெனிம்ஸ் பற்றி கொஞ்சம் நமக்கு சொல்லுங்கள் சார். கேஜி டெனிம் திஸ் கம்பெனிங்க ஏர்லியர் வி வேர் இன் ஸ்பின்னிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். கிராண்ட்ஃபாதர் ஜின்னிங் ஆரம்பித்தார். ஸோ ஜின்னிங்னா காட்டன் வாங்கி ஜின் பண்ணி தென் அவர் வந்து ஸ்பின்னிங்கில் 1970s early 70s ஸ்பின்னிங்கில் ஃபார்வர்ட் இன்டெக்ரேஷன் ஸ்பின்னிங்கில் ஆரம்பித்து அப்புறம் யான் விற்றுட்ருக்கும்போது எங்கள் யான் வந்து இந்த ஜீன்ஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வெளிநாட்டுக்கு விற்றுட்ருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சரி யான் பண்ணும்போது மறுபடியும் ஃபேப்ரிக்காகவே பண்ணி வை டோன்ட் வி செல் அப்படின்னு வந்த ஐடியா தான் டெனிம் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்தியாவிலே நம்ம செகண்ட் கம்பெனி, சவுத்தில் ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான், டெனிம் மேனுஃபேக்சரிங். ஸோ தட் இஸ் ஹவு வி கமென்ஸ் திஸ் டெனிம் பிஸ்னஸ். நம்ம டெனிம் ஃபேப்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து அவ்வளோ பாப்புலராக இல்லை. ஜீன்ஸ் வேரிங்கோ டெனிம் வேரிங்கோ பாப்புலராகவே இல்லை. ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் அவர் சேல்ஸ் மார்க்கெட்ஸ் எல்லாம் நார்த்து வெஸ்ட்டு எக்ஸ்போர்ட் தான் இருந்தது. ஸோ ஃபேப்ரிக் இவ்வளோ சேல் பண்ணும்போது ஹவு டு பாப்புலரைஸ் த ப்ராடக்ட் ஃபார் லோக்கல் கன்சியூமர். ஸோ அதனால தான் ட்ரிகர்னு ஒரு பிராண்டை வி ஸ்டார்டட் டு பாப்புலரைஸ் த ப்ராடக்ட். அப்போ வந்து ஜீன்ஸுங்கிறது வாஸ் நாட் அ பிக் கன்சியூமர் ஐட்டம். இன்றைக்கி ஆஃப்கோர்ஸ் பாப்புலராக இருக்குது, அன்றைக்கி இல்லை. ஸோ அந்த ஃபேப்ரிக் நமக்கு விற்கிறதுக்கும் அந்த நம்ம ப்ராடக்ட் எண்ட் யூஸருக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரிகர் பிராண்ட் ஆரம்பித்தோம். வணக்கம் சார். வணக்கம். கேஜி ஃபேப்ரிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், பிகாஸ் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அதை பற்றி. ஸோ கேஜி ஃபேப்ரிக்ஸ் was started as a denim manufacturing company sometime in 2008 and situated in Perundurai. We wanted to concentrate on very sustainable denim. அதாவது தண்ணியே வீணாக்காமல், டை வீணாக்காமல், தண்ணி வெளிவிடாமல். நீங்களும் பார்த்துருப்பீங்க, டெய்லி டிவியில் வருது, இங்கே தண்ணி திறந்துட்டாங்க, அங்கே தண்ணி திறந்துட்டாங்க, இங்கே வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல, அங்கே டை
வெளியில் விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யூ கேன் see it on television, you can see it on newspaper. In KG Fabrics வந்து நாங்கள் வந்து வெறும் 6 liters to make a meter of denim தான் யூஸ் பண்ணுறோம். As compared to global where most other companies use about 60 to 100 liters to make 1 meter of denim. So we were able to reduce water consumption வந்து by almost 90% குறைச்சிருக்கோம். 90%. அது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர் மிச்சமாகுது. ஒரு மனிதன் குடிக்கிறது வந்து 3 லிட்டர் தண்ணி. 3 லட்சம் பேர் தண்ணி அளவுக்கு we are saving water. நாங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வாட்டர்லெஸ்ஸே ஜீன்ஸ் வாஷிங் பண்ணுறோம். வாட்டர்லெஸ் ஜீன்ஸ் அப்படின்னு என்னங்க, ஓசோன் இருக்குல்லங்க, ஓசோன் ஏர் எடுத்து வாஷ் பண்ணுறோம். ஓசோன் வாஷ் பண்ணும்போது there is no water. So there's a lot of miscommunication going on. அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதெல்லாமே ரொம்ப வேர்ல்ட்லேயே எல்லாம் ஒரு ஹாங்காங் கம்பெனி இங்கே வந்து நம்மளை ஆடிட் பண்ணி சஸ்டெயினபிள் அப்படின்னாங்க எவ்வளோ ஸ்லோ எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரீசைக்கிள் பண்ணுறோம், அதெல்லாம் கணக்கு போட்டு நம்ம சஸ்டெயினபிலிட்டிக்கு ஹெவி நல்ல ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மில்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் எப்படி இந்த ஜீன்ஸ்குள்ளே நம்ம வரணும், அதாவது ஜீன்ஸ் வந்து நம்ம வேர்ல்ட் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்கும்ல சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அண்ட் அந்த இனிஷியல் ஃபேஸஸ் ஹவு இட் பிகன் அண்ட் ஹவு இட் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்ற அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல ஜீன்ஸை வாங்கினீங்கன்னா, கடைக்கு போனீங்கன்னா 6 மாதத்துக்கு புது விதமான ஜீன்ஸ் வருது. கலர் மே லுக் சேம், பட் கன்சியூமர் இட்செல்ஃப் அவங்களுக்கு நீங்கள் போய் கடைக்கு போனீங்க, நீங்கள் ஒரு ஜீன்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த வித்தியாசம் உங்களுக்கே தெரியுது. நீங்கள் அது ஜீன்ஸ்னால் அது ஃபேஷனாக இருக்கான்னு எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த ஃபேஷன் உங்களுக்கு அந்த லைக் பண்ணாத நீங்கள் பர்ச்சேஸே பண்ணுறீங்க. ஸோ இந்த லைக்குன்னு ஒரு கொண்டு வரணும் இல்லை, நீங்கள் கடையில் போய் அந்த ஃபேஷன் அந்த ஜீன்ஸ் பிடிக்கணும், அந்த ஜீன்ஸ் விரும்பி வாங்கணும். வாங்கும்போது அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் யான் அண்ட் ஃபேப்ரிக்கிலிருந்து நாங்கள் அந்த டிசைன் ஆரம்பித்தாதான் எண்ட் ஜீன்ஸ் ப்ராடக்ட் ஆகும்போது அந்த ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு வர முடியுது. ஸோ அந்த டைப் ஆஃப் யான் போடுறதுலேருந்து, அந்த டைப் ஆஃப் கலரிங் கொடுக்கறதுலேருந்து, அதை டைப் ஆஃப் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் வெளியூரில் போய், வெளி மாநிலத்தில் போய், வெளிநாட்டில் போய், நம்ம சேல்ஸ் பீப்புளெல்லாம் போய், ஃபேஷன் ஷோக்கு போய், புது செல் பண்ணுற ஐடியாஸை போய் நாங்கள் வெளிநாட்டில் ஆராய்ச்சி பண்ணி வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அது நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ரெப்ளிகேட் பண்ணுறோம். இந்தியன் கண்டிஷன்ஸ்னால் நீங்கள் முதல்லலாம் ஜீன்ஸ்னால் ஹெவியாக இருக்கும், 14.5 ounce. நம்ம கிளைமேட்டுக்கோ நம்ம நாட்டுக்கோ அந்த நம்ம இருக்கிற சம்மருக்கோ அந்த ஹெவி ஃபேப்ரிக் போட முடியாது. அதனால் இந்தியாவில் வந்து நம்ம லைட் வெயிட் வெர்ஷன் டெவலப் பண்ணி அதே, ஆனால் லுக் அதே மாதிரி, அந்த லுக்னால் அந்த ஃபேஷன் லுக் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போது டிஃப்ரெண்ட் வாஷ், டிஃப்ரெண்ட் லுக் வேண்டியது இருக்குது. ஸோ அந்த லுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே பண்ணி அதில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இதுதான் விற்கணும், we cannot predict. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 50-60 டிஃப்ரெண்ட்டான ஃபேப்ரிக் பண்ணுறோம், பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்குறோம். அது ஜீன்ஸாகவும் தர்றோம். இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி மார்க்கெட்டில் கொடுக்கும்போது தென் we get to know இதில் இந்த 60ல் ஏதோ ஒரு 5-10 தான் மார்க்கெட்டில் கன்சியூமருக்கு அக்செப்டன்ஸ் வருது. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து நாங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் உடனே தெரிஞ்சிடும், 60 ப்ராடக்ட் பண்ணால் 5-10 ப்ராடக்ட் நல்லா விற்கணும்னு உடனே தெரிஞ்சிடும். அது மாத்திரம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்த ஜீனோட மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதோட கிளாத்தே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட எவல்யூஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். லைக் ட்ரிகர் அப்படின்ற ஒரு பிராண்ட் எப்படி வந்தது, எப்படி கஸ்டமர்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க? ஸோ இனிஷியலாக ட்ரிகர் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து ப்ரீமியம் பிராண்டாக, ஃபேஷன் பிராண்டாக ஸ்டார்ட் பண்ணல. வேல்யூ ஃபார் மணி, அது வந்து காமன் பீப்புள் போடணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃபேஷன், ஹை ப்ரைஸ் போட்டிங்கன்னா
இட் ஒன்லி கோஸ் டு அ பர்டிகுலர் செக்மெண்ட். பட் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் பாப்புலரைஸ் பண்ணணுன்ட்டு ரீட்டைல் ப்ரைஸே அன்றைக்கி 499 தான் வச்சுருந்தோம். 97 ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரைஸ் இன் ரீட்டைல் ஃபார் திஸ் ட்ரிகர் பிராண்ட் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன இருக்கோ அன்றைக்கி வந்து இந்த ஹெவி ஜீன்ஸ் தான் இருந்தது. இன்றைக்கி அஃப்கோர்ஸ் ஸோ அப்படி 499ன்னு போட்டு தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, சவுத் இந்தியா, பாம்பே, டெல்லி எல்லா இடத்துலையும் ரீட்டைல் பண்ணோம். ஸோ பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் லிமிட்டெட் மாடல். நம்ம டைரெக்டாக ஸ்டோர்ஸ்க்கே டைரெக்டாக அன்னைக்கு வந்து இந்த மாதிரி மால்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அன்னைக்கு வந்து இட் வாஸ் மோர் டிஃபிகல்ட் தென் டுடே. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு அன்றைக்கி இல்லை. ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்னால இன்றைக்கி இல்லை, சோஷியல் மீடியா இல்லை அப்போது. ஸோ வி ஹேட் டு டூ அ லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கிரிக்கெட். ஸோ ரீச்சிங் த கன்சியூமர் itself was different.